ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியிலும் எப்பொழுதும் ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் நாங்கள் உங்களுக்கு வச்சுருக்கிறோம். என் ஆர்வம், அதாவது ஜஸ்ட் கியூரியஸ் என்ற செக்மெண்ட் ஒன்று வச்சுருக்கோம். அதில் உங்கள்கிட்டருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வாங்கி நாங்கள் உங்களுக்கு அதற்கு பதிலை சொல்ல இந்த செக்மெண்ட்டை வச்சுருக்கிறோம். ஸோ இப்பொழுதும் அதை தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம ஸ்டுடியோலையும் இப்பொழுது 3 பேர் வந்திருக்கிறாங்க, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க யார், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க கேட்போமா? வில் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஸ்? பிரைஸ் லார்ட். என்னோட பேர் லைசான் டேவிட், நான் சென்னையிலேருந்து வரேன். ஓகே, நைஸ் டு மீட் யூ. பிரைஸ் லார்ட். என் பேர் மோசஸ், வேலூர்லேருந்து வரேன். ஓகே, பிரைஸ் லார்ட் பிரதர். நான் என் பேர் சார்லி, திருச்சியிலேருந்து வரேன். ஓகே, நைஸ் டு ஹேவ் யூ. நான் ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கேள்வியோட முன் வந்ததுக்காக. நிச்சயமாக உங்கள் மாதிரியே நிறைய பேர் வியூவர்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஐ ஹோப் அவங்களுக்கும் இதே மாதிரி டவுட்ஸ் இருந்து அவங்க அது கிளியர் ஆகும்னு. ஸோ நைஸ் டு ஹேவ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுதும் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். அவங்களுக்கு என்ன கேள்வின்னு சொல்கிறீங்களா? சொல்கிறேன் பிரதர். ஆதாம் ஏவாள் அவங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டவரோட சஞ்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க எப்பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சுக்கலாம். அவங்க ஏன் அப்படி சஞ்சரிச்சாங்கன்னா, ஆண்டவர் தேவன் அவர்களோட பேசிக்கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்பொழுது தேவன் என்கிட்ட பேசுறதில்ல. ஸோ அதனால் நான் எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், ஏன் நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம மட்டும் ஏன் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருக்குது. ஸோ எதனால இந்த ஒரு கேப் ஆண்டவருக்கு எனக்கும் விழுவுதுன்றது எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணு. ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அவங்க பாவம் என்ன, இந்த தீய சக்திகள் என்னன்றதை அவங்க அறியாமல் இருந்தாங்க. அப்போல்லாம் அவங்க ஆண்டவரோட ஒரு நெருங்கிய உறவை பெற்றுக்கொண்டு இருந்தாங்க. ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் உலாவினாங்க. அந்த ஆண்டவர் கிரியேட் பண்ண தோட்டத்தில் ஆண்டவரோடு நடமாடினாங்க, ஆண்டவரோடு உலாவி கொண்டு இருந்தாங்க. அதனால் அவங்களால ஆண்டவரை தரிசிக்க முடிஞ்சது, ஆண்டவரோடு பேச முடிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பழத்தை சாப்பிடாதன்னு ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க கண்கள் பாவத்துக்கு திறந்தது, உலகத்துக்கு திறந்தது. பாவத்தை ஒரு சோதனையாக சாத்தான் கொண்டு அவங்கள மயக்கி பாவத்துக்குள்ளே உழ வைத்தான். இப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கே ஒரு தடையாக கொண்டு வர்றது தான் பாவம். இந்த பாவத்தினால்தான் நம்மளால் ஆண்டவரை தரிசிக்க முடியாமல் இருக்கிறது, ஆண்டவரோடு நம்மால் பேச முடியாமல் அந்த பாவம் தடையை கொண்டு வருது. ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்போ அந்த பாவம் நம்மை விட்டு நீங்கி செல்கிறதோ அப்போது நம்ம ஆண்டவர் தரிசிக்கிறோம், அவரோடு பேசுகிறோம். ஸோ நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயே பாருங்கள், ஆதாம் ஏவாள் மட்டும் இல்லை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்கெல்லாம் ஆண்டவரை தரிசித்து ஆண்டவரோடு அவங்களால பேச முடிஞ்சது. எப்படி? அந்த பாவத்தின் மீது அவங்க ஜெயத்தை கொண்டாங்க. அந்த பாவத்தை அவங்க வாழ்க்கையில் வரவே விடல அவங்க. அதனால தான் நம்ம பார்க்குற வேதத்தில் ஆபிரகாம் ஆண்டவரோட நண்பர் என்றே போட்டிருக்கு. அதனால தான் அந்த பாவத்தை அவங்கள மேற்கொள்ள முடிஞ்சது. அந்த மேற்கொண்டு அவங்க ஆண்டவரோடு பேச முடிந்தது. வேதத்தில் ஆதியாகமம் 4:7 இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதில் பாவம் நம்ம டோர் ஸ்டெப்லே அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது, எப்போ நம்மளை ஒழுங்கலாமோ என்று. ஆனால் அதன் மீது நாம் ஜெயத்தை கொள்ள வேண்டாம். அந்த பாவத்தை நாம் மேற்கொண்டு அதை நமக்கு அடிமையாக வச்சுருக்கணும். அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. ஸோ அந்த பாவத்தை நாம் எப்பொழுது மேற்கொள்கிறோமோ அப்போது ஆண்டவர்கிட்ட பேசலாம். இப்போது ஆண்டவர் அவரோட பரிசுத்த ஆவியானவரை நம் மீது ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா என்ன? அந்த பரிசுத்த ஆவி, ஆண்டவரோட பரிசுத்த ஆவி நமக்குள் வருவது. அவரோட பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்போது நம்மை பரிசுத்தமாக்குகிறார், பாவம் நம்மை விட்டு நீங்குகிறது. இப்போ பரிசுத்தமாக இருக்கும்போது தேவனை தரிசிக்கிறோம், அவரோடு பேசுகிறோம். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்னோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா, நான் எதெல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அது எதுவுமே செய்ய முடியல. அப்படி செஞ்சாலுமே அது என்ன பண்ணேன்னா தோல்வியில் தான் போய் முடியுது. அது இல்லாமல் செய்கிற வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நான். ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே எல்லாம் தோல்வியாக தான் இருக்குது. ஸோ இது நான் யோசித்து பார்த்தோம்னா ஏதோ பில்லி சூனியம் நமக்கு ஏதோ வச்சுட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பில்லி சூனியம்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளை அவர் நம்ம வைத்திருக்கிறார் இல்லையா? அப்படின்னா ஆண்டவர் சிலுவையில் நமக்காக ரத்தத்தை சிந்தி அந்த சாபம், பில்லி சூனியம் எல்லாவற்றையும் அவர் வென்று விட்டார். சிலுவையிலே அதெல்லாம் ஜெயித்து விட்டார். இப்பொழுது நாம் ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கும்பொழுது அது நம்மை தொட முடியாது. ஸோ நீங்கள் அந்த கான்செப்டே விட்டுருங்க. பில்லி சூனியம், சாபம் எல்லாம் ஒன்றும் நம்ம வாழ்க்கையை தொட முடியாது. நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள். இப்போது வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய தோல்விகளை அனுபவிச்சிருக்கலாம்.
இதே போல் எத்தனையோ வியூவர்ஸ் வந்து நீங்கள் சொல்லலாம், எனக்கு தோல்வி மேலே தோல்வி வருது, ஏன் எனக்கு ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் இந்த தோல்வி வருது எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது வேதத்தில் தாவீதை பாருங்கள், அவரை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் பொழுது உடனே அவர் ராஜாவாகவில்லை. அவர் 20 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பாடுகள் மத்தியில் அவர் சவுல் ராஜா வந்து அவரை துரத்தி ஒவ்வொரு இடத்துக்கு துரத்தி அவரை கொல்லணும்னு முயற்சி பண்ணார். பட் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடமா ஓடி 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 தோல்வி மேல் தோல்வி தான். அப்போ அவரும் உங்கள் சுச்சுவேஷனில் தான் இருந்தார். பட் அதன் மத்தியிலும் அவர் ஆண்டவரை விடவில்லை. அது மத்தியில் ஆண்டவரை பிடித்து கொண்டே இருந்து ஒவ்வொரு நாளும் அவரே நம்பினதுனால கடைசியில் ஆண்டவர் அந்த தோல்விகளை எல்லாம் மேற்கொள்ள வைத்து ஜெயத்தை கொடுத்தார். அவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அது. நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்கள், இப்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் ஃபெயிலியர்ஸே கொடுக்கல, உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கொடுக்குறார், எல்லாத்தையும் வெற்றியை கொடுக்குறாரு, எல்லா காரியத்துலேயும் நீங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு எதுக்கு ஆண்டவர், நானே வாழ்ந்துப்பேனே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா இல்லையா? ஆண்டவர் மேல் இருக்கும் அந்த நம்பிக்கை நீங்கள் இழந்து விடுவீங்க, ஆண்டவரே நீங்கள் தள்ளி விடுவீங்க. அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் கொடுத்து அதன் மூலம் நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள் நாம் திறன் கொண்டு அவரை நம்பி நம்ம அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் இதெல்லாம் கொடுக்குறார். ஸோ இந்த ஃபெயிலியர்ஸின் மத்தியிலும் நாம் ஆண்டவர் மீது அந்த நம்பிக்கை விடக்கூடாது. அவரை நம்பி நாம் ஆண்டவர் இதன் மத்தியிலும் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார்னு நீங்கள் உங்கள் வேலையை சின்சியராக செய்யும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு பெரிய சக்ஸஸை, ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. பிரதர், எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப குழப்பம் பிரதர் ஒரு விஷயத்தை குறித்து. நான் ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அந்த தசமமாக காணிக்க கரெக்டாக கொடுத்துருந்தேன் கத்தருக்கு. ஆனால் நான் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் ஊழியத்துக்கு கொடுக்குறேன், கத்தோட ஊழியத்துக்கு கொடுக்குறேன், அப்புறம் கொஞ்சம் அனாதை இல்லம் இந்த மாதிரி இந்த இடங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு கத்தோட ஊழியத்துக்கு கொடுக்குறத விட இந்த அனாதை இல்லங்களுக்கு கொடுக்குறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னோட பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஊழியத்துக்கு மட்டும் தான் தசமமாக காணிக்க கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இது நான் நினைக்கிறது கரெக்டாக இல்லை பாஸ் சொல்கிறது கரெக்டாக எனக்கு ரொம்ப தெரில, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் என்னோட குழப்பத்துக்கு ஒரு தீர்வு உங்களால் சொல்ல முடியுமா? இது வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு. நீதிமொழிகள் 3:9-10 இந்த வசனத்தில் பார்த்தோன்னா, உங்களுக்கு வர இன்கம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுல எல்லாம் 10ல் 1 பங்கை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு வர இன்கமில் வர சேலரியிலையோ நீங்கள் 1 பங்கு ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து தான். அது எதுக்குன்னா, ஆண்டவர் சும்மா அவருக்கு ஒன்றுமே இல்லைன்னு கேட்கல, அவர் ஐஸ்வர்யவான். பட் உங்கள் இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ஆண்டவருக்கும் அந்த 10ல் 1 பங்கை கொடுங்க. மீதி உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யத்தில் நீங்கள் ஆர்ஃபனேஜஸ்லையோ எங்கே கொடுக்கணுமோ, ஏதாவது ஏழ்மையான நிலைமையில யாரையா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இப்படி தான் நாம் ஆண்டவருக்கு பிரீதியான ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுதும் நம்ம பார்த்தோம், நம்மளோட சகோதரர்கள்லாம் நமக்கு அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் கேள்விகள் இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம கேட்டாங்க. அதில் ஆண்டவர் அவர்களுக்கு எனக்கு பதிலை கொடுத்து கூற வைத்தார். நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அதே போல் டவுட்ஸ் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக இப்போது உங்களிடமும் பேசியிருக்கிறார். ஸோ நீங்களும் அதே போல் எங்களை காண்டாக்ட் பண்ணி நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.